குறிக்கோள் இல்லாமல் அலைபவர்களுக்கு மோட்சம் எந்த விதத்திலும் கிடைக்காது. குறிக்கோள் இல்லாத பயணம் வீண்தான். ஒரு நிமிடமாவது மனதை கட்டுப்படுத்த முடியாதவர்களுக்கு எந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியாலும் சாந்தியை கொடுக்க இயலாது. மிக்க மனக்கலக்கத்துடன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நமக்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். உனக்காகவும் சம்சாரத்திற்காகவும் பந்துகளுக்காகவும் கவலைப்படுவதால் அலைச்சலே ஒழிய சாந்தி எப்படி கிடைக்கும்? நான் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருப்பது உணவு உடைக்காக கவலைப்பட வேண்டாம். பிராரப்தத்தின்படி கிடைக்கக்கூடியது கிடைக்கும். எப்பொழுதும் கவலையுடன் இருக்காதீர்கள். கூண்டில் கிளி போன்று இருந்தும் கூட சம்சாரம் என்ற விலங்கை போட்டு கொள்பவர்களுக்கு, அந்த பந்தங்களின் பின் ஓடுபவர்களுக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும்? கவலைகளை விடுத்து என்னிடம் உட்கார். என்னையே தியானி. என் மீதே மனதை வை. நடக்கப் போவதை ஒருமித்த மனதுடன் சாந்தத்துடன் பார்த்து கொண்டிரு. வானம் உன் மீது விழுந்தாலும் சலிப்படையாதே. உன்னை காப்பாற்ற நான் இருக்கும் பொழுது இந்த கவலை எதற்கு? கலங்குவதால் என்னிடமிருந்து தூரமாகின்றாய். பெரும் துன்பத்தை உண்டாக்கி கொள்கின்றாய். என் மேல் நம்பிக்கை இருந்தால் உன்னால் உனக்கு முடியாத காரியம் ஏதாகிலும் உண்டா? நல்லதே நடக்கும்.